அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தைக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு யுத்தத்தில் காணாமல் போன அவர்களினுடைய உருக்குச் சட்டையை ஒரு யூதன் விற்று கொண்டிருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடையது, இன்ன நாளில் இந்த இடத்தில் அது காணாமல் போனது என்று அவர்கள் முறையிட்டார்கள். அவனோ, இல்லை, இது என்னுடையது, நான் விற்பனைக்காக இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இருவருக்கும் இடையிலே வார்த்தைகள் முற்றி காதி ஷுரைஹ் அவர்களிடத்திலே சென்றார்கள். காதி ஷுரைஹ் ஒரு அற்புதமான நீதியாளர். அவர்களிடத்திலே முறையிட்ட பொழுது, இந்த பொருள் யூதனினுடைய கையிலே இருக்கிறது, அமீருல் மோமினீன், இது உங்களுடையதுதான் என்பதற்கு 2 சாட்சிகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னார்கள். யூதனுக்கோ இந்த காதியை, நீதிபதியை நியமிப்பதே இந்த ஜனாதிபதி அலிதான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக எனக்கு தீர்ப்பு இவர் வழங்குவாரா என்ற அவநம்பிக்கையோடு தான் அவன் வந்திருந்தான். இப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் நீதிபதி, என்னிடத்தில் இது என்னுடையதுதான் என்பதை சொல்வதற்கு 2 சாட்சிகள் இருக்கின்றனர். யார் அவர்கள்? ஒன்று என்னுடைய அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற கம்பர் என்பவர், இன்னொன்று என்னுடைய அருமை மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காதி ஷுரைஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி கூட அல்ல, அவர்கள் ஒரு தாபே. அமீருல் மோமினீன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது திகைத்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹசன் சுவன இளைஞர்களினுடைய தலைவர் என்றல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய சாட்சி ஏற்புடையது அல்லவா என்று கேட்டபோது அவர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான இடத்தை உடையவர்கள்தான், அதில் எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அதே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையினுடைய சாட்சி மகனுக்கோ மகனினுடைய சாட்சி தந்தைக்கோ செல்லுபடியாகாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று சொன்னபோது, வேறு என்னிடத்தில் சாட்சிகள் இல்லை என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல, இந்த பொருள் யூதனுக்கே உரியது என்று தீர்ப்பு செய்தார்கள். காதி ஷுரைஹ் ஆச்சரியப்பட்டு போன அந்த யூதன், தீர்ப்பு என்பது இப்படி இருக்குமா, இதுதான் இஸ்லாமா என்று அவன் ஆச்சரியப்பட்டு, காதி அவர்களே, இது உண்மையிலேயே அலி அவர்களுடையதுதான், இதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்துவிட்டு அவன் கலிமாவையும் சொல்லி இஸ்லாத்தில் வந்தான். இதை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உருக்குச் சட்டையை அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டதோடு மாத்திரமல்லாமல் தான் ஏறி வந்த குதிரையையும் அன்பளிப்பாக தந்துவிட்டு அவர்கள் நடந்து சென்றார்கள் என்பது வரலாறு. சத்தியத்தின் பால் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அது பிறருக்கும் நேர்வழி காட்ட வல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டு அத்தகைய நேர்வழியில் நல்வழியில் நடப்போமாக. வல்ல அல்லாஹ் நம்